ஐ கெஸ் ஜேஎஸ்கேக்கு இந்த எஸ்ஏலோட சீசன் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. வாட் வென்ட் ராங், ஏன் ஜேஎஸ்கேவால் இந்த டைமும் சாம்பியன்ஷிப் வின் பண்ண முடியல அப்படிங்கிற என்னோட ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங் சிஎஸ்கே அண்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸுமே இருக்குது. அதை பற்றியுமே கண்டிப்பாக பேசுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ தெரிஞ்சுட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் அப்டேட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். பங்களாதேஷ் கவர்மெண்ட் இந்த வேர்ல்ட் கப்பை பாய்காட் பண்ணுறோன்னு இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிசிபியோட பிரசிடென்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐசிசி எங்களோட ரெக்வஸ்ட்டை டினை பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வேர்ல்ட் கிரிக்கெட்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னு தெரியல, பட் கிரிக்கெட்டோட பாப்புலாரிட்டி குறைஞ்சிட்டே வருது. 200 மில்லியன் பீப்புள் எங்கள் கண்ட்ரியில் இருக்காங்க. ஸோ இப்போ 200 மில்லியன் பீப்புளையும் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க, அவங்கள வந்து வேர்ல்ட் கப்பை பார்க்காம பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிரிக்கெட் வந்து இப்போ ஒலிம்பிக்ஸ்க்கு வேற போக போது, எங்களை மாதிரி ஒரு கண்ட்ரி இல்லாமல் இருக்கிறது வந்து ஐசிசியோட ஃபெயிலியர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் இன்னும் ஐசிசியோட கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இவன் தான் 24 hours எக்ஸ்பயர் ஆகியிருந்தாலும் நாங்கள் ஸ்டில் ஸ்ரீலங்காவில் தான் எங்களோட மேட்சஸை ப்ளே பண்ணோம் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். வில் கீப் ஃபைட்டிங்னு சொல்லியிருக்காங்க. பட் மோஸ்ட்லி வந்து பங்களாதேஷ் ஆர் அவுட் ஆஃப் T20 வேர்ல்ட் கப் தான். அவங்களுக்கு பதிலாக ஸ்காட்லாந்து வரப்போகிறது உறுதியாகி இருக்கு. இன்னும் T20 வேர்ல்ட் கப்புக்கு வெரி ஃபியூ டேஸ் தான் இருக்கு. லெட்ஸ் என்ன ஆக போகிறதுன்னு. அண்ட் இந்த ஐசிசி T20 வேர்ல்ட் கப்போட அஃபிஷியல் ஆந்தமை மண்டே அன்னைக்கு ட்ராப் பண்ணுறாங்க. அனிருத் தான் இந்த ஆந்தமை கம்போஸ் பண்ணியிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களோட வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் 2 சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. டானி டெசோசி அண்ட் டானன் ஃபெரரா இன்ஜுரினால ரூல்ட் அவுட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக ரயன் ரிக்கல்டன் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இப்போ ஸ்குவாடில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சன்ரைசர்ஸ் சீசன் கேக்காக ப்ளே பண்ண ஆடம் மில்னி SA20 சீசன் அப்போ ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஏற்பட்டதுனால இப்போ நியூசிலாண்டோட T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லேருந்து ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ அவருக்கு பதிலாக இப்போ ஸ்குவாடில் கைல் ஜேமிசனை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சிஎஸ்கேட இன்ஜுரி லிஸ்ட் பட்டியலுக்கு வரலாம். நேத்தன் எல்லிஸோட இன்ஜுரி பற்றி ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு வீடியோ பேசியிருப்போம் இல்லையா. இப்போ கிளியர் அப்டேட் கிடச்சிருக்கு. நேத்தன் எல்லிஸ்க்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. மெல்பர்ன் ஸ்டார்ஸ்க்கு எதிராக நடந்த நாக் அவுட் ஃபைனல், அதாவது எலிமினேட்டரை வந்து எல்லிஸ் மிஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஹோபார்ட் ஹரிக்கேன்ஸ் அந்த கேமை வின் பண்ணதுனால இப்போ குவாலிஃபயர் 2 வந்து நடக்க போகுது. எல்லிஸ் மைட் ரிட்டர்ன் ஃபார் குவாலிஃபயர் 2 தான் நினைச்சோம். ஆனால் இப்போ எல்லிஸ் கம்ப்ளீட்டாகவே இந்த பிபிஎல் சீசன்லேருந்து ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. எல்லிஸோட ஆப்ஷன்ஸில் பென் மெக்டர்மாட் வில் கண்டினியூ டு லீட் ஹோபார்ட் ஹரிக்கேன்ஸ். லாஸ்ட் பிபிஎல் எடிஷனையும் ஹோபார்ட் ஹரிக்கேன்ஸ் தான் வின் பண்ணியிருந்தாங்க நேத்தன் எல்லிஸோட லீடர்ஷிப்பில். இப்போ ஒன்ஸ் அகைன் நேத்தன் எல்லிஸோட கேப்டன்சியில் வின் பண்ணியிருக்கலாம். அதுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகியிருந்தது. ஆனால் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக எல்லிஸ் மிஸ் பண்ண போறாரு. பட் இருந்தாலும் ஹோபார்ட் ஹரிக்கேன்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்படிங்கிற ரஞ்சி ட்ராஃபியில் பிரசாந்த் வீருக்கு ஒரு மேஜர் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. இப்போ தான் விஎக்ஸ்டி ப்ளே பண்ணி முடிச்சார் இல்லையா. ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த விஎக்ஸ்டி ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட ரஞ்சி ட்ராஃபி சைட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் வீருமே அவரோட டீமை ஜாயின் பண்ணியிருந்தார். யூபி vs ஜார்க்கண்ட் கேமில் 30th ஓவர் லஞ்சுக்கு முன்னாடி இந்த இன்ஜுரி அவருக்கு ஏற்பட்டுச்சு. டுவர்ட்ஸ் இஸ் ரைட் அட் மிட் ஆஃப் டைவ் பண்ணி பாலை ஸ்டாப் பண்ண பார்த்தாரு. எஸ் ஹி மேனேஜ் டு ஸ்டாப் த பால். ஆனால் வீர் வந்து ஆக்வர்டாக லேண்ட் ஆகினதுனால அவர் ரைட் ஷோல்டரில் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. உடனே பிசியோஸ்லாம் பெயிண்ட் ரிலீஃப் ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் பிரசாந்த் வீர் ஸ்கேன்ஸ் எடுக்கணும்ன்ற ரீசனுக்காக ஃபீல்ட்லேருந்து வெளில போயிருக்காரு. ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன்ஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப ரிட்டர்ன் ஆகி டக் அவுட்ல இருந்திருக்காரு. அங்கே தான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அவரோட ரைட் ஆர்மில் ஒரு ஸ்லிங் இருந்திருக்கு. ஸ்லிங்ன்றது வேறு எதுவும் கிடையாது. இங்கே நீங்கள் ஃபோட்டோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஸ்லிங்கு. ஸோ ப்ரொடெக்டிவ் பேண்டேஜ்லாம் போட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. ESPN கிரிக்கெட் இன்ஃபோல சொல்லியிருக்கிறத வச்சு பார்த்தோன்னா பிரசாந்த் வீருக்கு கிரேட் 2 ஷோல்டர் டேர் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால 3 weeks he will not be in action சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஜுரினால பிரசாந்த் வீரோட பார்ட்டிசிபேஷன் இன் IPL பாதிக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. IPLக்கு இன்னும் ஒரு சாலிட் 8 weeks இருக்கிறதுனால பிரசாந்த் வீர் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடுவார். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் செஷன்லேருந்தே அவைலபிளாக இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிஎஸ்கே அரௌண்ட் February end அவங்களோட ப்ராக்டிஸ் செஷன்ஸை ஆரம்பிப்பாங்க. அவங்களோட கேம்ப் வந்து நாவலூரில் தான் ஃபர்ஸ்ட் செட் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஃபியூ ப்ராக்டிஸ் செஷன்லாம் நடந்ததுக்கு அப்புறமா திரும்ப இங்கே சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகுவாங்க. நம்ம சேப்பாக்லேயுமே ப்ராக்டிஸ் செஷன்லாம் கண்டிப்பாக நடக்கும். இந்த டைமையாவது ஃபேன்ஸ் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நாட்கள் கழிச்சு பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஃபியூ ப்ராக்டிஸ் செஷன்லாம் கண்டிப்பாக அன்கேப் பிளேயர்ஸ் தான் ஃபுல்லாக இருக்க போகிறாங்க. மார்ச்சோட செகண்ட் வீக்லேருந்து தான் நம்மளோட மெயின் பிளேயர்ஸ்லாம் ஜாயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. சிஎஸ்கேட 8 ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் 7 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் நேஷன்ஸ்க்காக வேர்ல்ட் கப்பில் ப்ளே பண்ண போகிறாங்க. எக்ஸப்ட் ஜாக் ஃபோக்ஸ். ரஞ்சி ட்ராஃபியில் கரண்டாக மகாராஷ்டிரா அண்ட் கோவா ப்ளே பண்ணிட்டு வராங்க. மகாராஷ்டிராக்காக ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 4ல இறங்கி 66 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எப்பவும் போல மகாராஷ்டிரா கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல இருந்திருக்காங்க. பிருத்வி ஷா அண்ட் அர்ஷன் குல்கர்னி 2 ஓப்பனர்ஸுமே வந்து ஏர்லியா அவுட் ஆகியிருக்காங்க. 43 for 2 இருந்தப்போ ருத்ராஜ் வாக் இன் பண்ணியிருக்காரு அண்ட் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆன் த அதர் ஹேண்ட் சர்ஃப்ராஸ் கான் வந்து ஒரு டபுள் செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் ஃபார் ஃபன் இப்போலாம் சர்ஃப்ராஸ் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. இது நியூஸ்னு சொல்றதை விட ஃபேக்ட்னு சொல்லி ஆகணும். சர்ஃப்ராஸ் ரன் ஸ்கோர் பண்றது ஒரு ரொட்டீனா மாதிரி இருக்கு. என்னால் அவரோட ஃபீலிங்ஸுமே புரிஞ்சிக்க முடியுது. அஸ் அ கிரிக்கெட்டரா வந்து எந்த ஒரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டை ப்ளே பண்ணாலும் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை வெளிப்படுத்துறாரு. பட் ஸ்டில் அவருக்கு ஏன் அந்த ரெகக்னிஷன் கிடைக்கலையோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தமா இருக்கு. பட் சிஎஸ்கேல ஜாயின் பண்ணிட்டாரு இல்லையா, இனிமே அவருக்கு அந்த பயம் கிடையாது. நம்ம சிஎஸ்கே சான்சஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க. இவரோட இந்த ஃபார்முக்கே கொடுத்தாகணும், வேற வழியே கிடையாது. ரெட் பால் அடிக்கிறது பெருசில்ல ப்ரோ, IPL இஸ் a different ball game, இங்க வந்து ப்ளே பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்கிறப்போ அவரோட கான்ஃபிடன்ஸ் மீட்டர் செம ஹைல இருக்கும். ஸோ எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் சரி கண்டிப்பா சர்ஃப்ராஸ் டெலிவர் பண்ணுவாரு. நியூசிலாந்துக்கு எதிரான செகண்ட் T20 கேமை இந்தியன் டீம் ரொம்ப ஈஸியாகவே வின் பண்ணியிருக்காங்க. 209 ரன்ஸ் அண்டர் 16 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணியிருக்காங்க. போதி ஓப்பனர் சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா ஏர்லியாவே எங்க விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா களமிறங்கின இஷான் கிஷன் அண்ட் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தான் கடாமுடா பேட்டிங்
பேட்டிங் பண்ணி வேற லெவலில் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இஷான் கிஷன் அண்ட் சூரியகுமார் யாதவ் போட்டு வெளுத்தது ஜாக் ஃபோக்ஸ் தான். 3 ஓவர்ஸில் 67 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருக்காரு. எக்கானமி ரேட் ஓவர் 22. இது ஜஸ்ட் ஒன் பேட் டேன்னு கடந்து போகிறதா இல்லை ஜாக் ஃபோக்ஸ் நிஜமாவே இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தானா அப்படிங்கிறதுல சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும். எத்தனையோ பிளேயர்ஸ் அவைலபிளாக இருக்கிறப்போ எப்படி சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் ரிவால்டோ மூன்சாமி அதுக்கப்புறம் இந்த ஜாக் ஃபோக்ஸ் மாதிரி பிளேயர்லாம் கொண்டு வராங்கன்னு தெரியல. ஏர்லி இந்த ஆப்ஷன் ஜேக்கப் டஃபி வந்தப்போ ஜஸ்ட் 2 crores பேஸ் பிரைஸ்க்கு ஆர்சிபி பிக் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் சிஎஸ்கே கொஞ்சம் பிட்டை போட்டு அவரே வந்து பிக் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஜாக் ஃபோக்ஸ். பட் மேபி சிஎஸ்கே இன்னும் யோசிச்சிருப்பாங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தால் நல்லா இருக்குமேப்பான்னு நேத்து நிலஸோட சேம் கேட்டகரியில் தான் ஜேக்கப் டஃபி வரதுனால அவர் ப்ரிஃபர் பண்ணாமல் போயிட்டாங்க போல. பட் எனக்கு என்னமோ மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபேன்ஸ் ரொம்ப ஹார்ஷாக மதிஷா பத்திரனாவை ட்ரீட் பண்ணிட்டாங்க போல. ஏன்னா இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் பார்க்குறப்போ பத்திரனா இஸ் ஃபார் பெட்டர்னே சொல்லலாம். என்னதான் வைட்ஸ் அதிகமாக ஒரு போட்டாலும் அட்லீஸ்ட் தேவையான நேரத்தில் விக்கெட்டாவது எடுத்து கொடுப்பாரு. ஒரு ஸ்ட்ரைக் பவுலராக இருப்பார். ஜஸ்ட் பை ஒன் பேட் சீசன் பத்திரனா அவர் ரிலீஸ் பண்ணது நிறைய ஃபேன்ஸுக்குமே ஷாக்கிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே க்ரூம் பண்ணதுனால அவர் அவ்வளோ அசால்ட்டாக விட மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் நம்ம இருந்தோம். அதே மாதிரி தோனிக்குமே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சா நீங்கள் இன்னும் எங்களை பழைய சூப்பர் கிங்ஸ்னே நினச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் வேற மாதிரி மாறிட்டோம் அப்படின்னு நமக்கே ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாங்க. ஜஸ்ட் இமேஜின் சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச் அட் சேப்பாக் பார்த்தீங்கன்னா 5 எடுக்கிறாராம். அப்சல்யூட் சினிமான்ற மாதிரி இருக்கும். அப்படியே SA20 சீசன் பக்கம் வந்தோம்னா சன்ரைசர்ஸ் சீசன் வர்சஸ் பால் ராயல்ஸ் மேட்ச் நேற்றுக்கு நடந்துச்சு. எஸ்இசி இந்த மேட்சை வின் பண்ணி இப்போ ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. 4th கன்சிக்யூட்டிவ் டைமாக ஃபைனல்ஸ் ரீச் பண்ணுறாங்க. இது ஒரு மேசிவ் அச்சீவ்மெண்ட். இவங்க இவ்வளோ நாள் கிரிக்கெட் ப்ளே பண்ணி ஃபைனல்ஸ் ரீச் பண்ணுறாங்க. நம்ம பேட் கிரிக்கெட் ப்ளே பண்ணி 4th பிளேஸில் ஃபினிஷ் பண்ணி லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து குவாலிஃபை ஆகியிருக்கும். ஸோ ஜஸ்ட் see the difference. சிஎஸ்கேட லாஸ்ட் கேம் பர்ஃபார்மன்ஸ் செம டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. பிரணாலன் சுப்ரன் அண்ட் இம்ரான் தாயிர் லாஸ்ட் லீக் கேமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவங்க 2 பேரையும் ட்ராப் பண்ணி டுவான் யான்சன் அண்ட் டேனியல் ஓரளவு உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி இந்த கேமை பற்றி பேசுறத விட ஆஸ் அ ஹோலா இந்த சீசன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்லேயே ஒரு பிக் இஷ்யூவாக இருந்தது விக்கெட் கீப்பர்ஸ் தான். ஸோ விக்கெட் கீப்பரே இல்லாமல் இந்த ஹோல் சீசனை ப்ளே பண்ணது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா லிட்ரலி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரிவால்டோ மூன்சாமி, டானல் ஃபிலிரா, நெயில் டிமஸ் இந்த 3 விக்கெட் கீப்பர்ஸ் தான் நீங்கள் ஆப்ஷனாக வச்சிருந்தீங்க. ஒரு ப்ராப்பர் விக்கெட் கீப்பரை கூட சைன் பண்ணாமல் இந்த ஆப்ஷன் நீங்கள் என் பண்ணது ஒரு பெரிய டிசாஸ்டராக நான் பார்க்குறேன். லாஸ்ட் இயர் ஐபிஎல் உங்களுக்கு அந்த 3 இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கை கொடுத்துச்சு. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சரியாக அமையலை. கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க இம்ப்ரெசிவான டீம் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட்ன்ற மாதிரி ரைலி ரூசோ ஒரு மேட்ச் வினராக இருந்தார் ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸில். அதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அவருமே ரூல்ட் அவுட் ஆகியிருந்தார். ஸோ அதே மாதிரி சுபம் ரஞ்சானி டீமை விட்டு வெளில போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு டியூ டு நேஷனல் கமிட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபேப் டியூ பிளஸ் இன்ஜுரி ஆகினார். ஸோ எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்துச்சு. அது எல்லாமே அக்செப்டட் தான். டொமஸ்டிக் கோருமே எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. நிறைய யங் பிளேயர்ஸ் ஜேஎஸ்கே சைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க யாரையும் கண்ணில் கூட காட்டல. ஸ்டீவ் ஸ்டோக்கா இருக்கட்டும் ஒரு யாங்கோ ஸ்மித்னு ஒரு டால் ஃபாஸ்ட் பாலரை சைன் பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. நம்ம நெயில் டிமஸ்க்கு கடைசி 2 கேம்ஸ் கொடுத்தாங்க. அதில் முதல் கேம் அவர் நல்லா ப்ளே பண்ணாரு. 2வது கேமில் அவரும் ஃபெயில் ஆகிட்டாரு. சரி ஓகே கேஸ், ஜேஎஸ்கேட இந்த சீசன் பர்ஃபார்மன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ். பாய்.